என்னங்க? என்னங்க? நெல்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நான் எங்க எல்லாம் தேடுறது? ராஜலட்சுமி, இந்த கங்கா நதியோடய நான் போயிடுறேன். என்னங்க பேசுறீங்க? நம்ம குலதெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போலான்னு சொன்னீங்க. இப்ப கங்கையோட போறேன்னு சொல்றீங்க. வேண்டாங்க, வாங்க. இல்ல ராஜலட்சுமி, நம்ம பொண்ணு ராஜகுமாரி உயிரை இந்த கங்கை அம்மன் தானே எடுத்துக்கிட்டா. இப்ப ஏன் உயிரையும் இவ்வளவு எடுத்துக்கிட்டும். ஐயோ, என்ன ராஜலட்சுமி நில்லு. என் முடிவை மாத்த நினைக்காத. என்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம குடும்பத்துல யாரையும் என்னால நல்லா வாழ வைக்க முடியல. அப்புறம் எதுக்கு இந்த உடம்புல உயிர் இருக்கணும்? போயிடுறேன். என் பொண்ணு ராஜகுமாரி போன அதே இடத்துக்கு நானும் போயிடுறேன். எனக்கு கிட்ட வராதே ராஜலட்சுமி. என்னங்க, நீங்களே போயிட்டா நான் மட்டும் எதுக்குங்க உயிரோட வாழணும்? நானும் உங்க கூட வரேங்க. கங்கைக்கு நம்மள அர்ப்பணிக்கணும்னு முடிவெடுத்தாச்சு. அப்புறம் நீங்க மட்டும் எதுக்குங்க தனியா போனோம்? ராஜலட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கங்கையோட வேண்டாம் ராஜலட்சுமி, வேண்டாம். நான் சொல்றத கேளு. கையால் ஆகாத நான் தான் கங்கையில போகணும். நம்ம குழந்தைகளை நல்லா பாத்துக்கமா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு திரும்பி போ ராஜலட்சுமி. முடியாதுங்க. இத்தனை வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்துட்டேன். இப்ப மட்டும் என்னை எப்படி தனியா விட்டுட்டு போவீங்க? முடியாதுங்க. நானும் உங்க கூட தான் வருவேன். வாங்க. இல்ல ராஜலட்சுமி, நான் சொல்றது கேளு. அதிர்ஷ்டம் கிட்ட நான் தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். நீயும் கூட வராது. நம்ம குழந்தைகளுக்கு நீ துணையா இருக்கணும். முடியாது. நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்கள சுமந்து பெத்தன்னா ஏன் உயிரை காணிக்கையா கொடுக்க? ராஜலட்சுமி, அப்போவாவது அந்த கடவுள் நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்ம குழந்தைகளை நல்லபடியா வாழ. வேண்டாம் ராஜலட்சுமி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடு. யாரையுமே வாழ வைக்க முடியாது. நான் தான் இந்த கங்கையோட போகணும். நீ நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும். புரியுதா? பரே ராஜலட்சுமி. காசிநாதா, என் புருஷன் போன இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போ. என்னம்மா என்ன பண்றீங்க? நடக்காதீங்க. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? நானும் போயிடுறேன். விடுங்க. என்ன தடுக்காதீங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. வாங்க, என் கூட வாங்க. வாங்க. கொஞ்சம் நிதானமா வாங்க, என் கூட வாங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுங்கம்மா. விடுங்க. வாங்க. ஐயோ, வாங்க. என்ன விடுங்க. வாங்க. என்ன விடுங்க. கைலாஷ், நான் இவங்களை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரி. நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தேடுற வேலையை பாருங்க. சரி. சொன்னா கேளுங்க. வாங்க. என் புருஷன் கங்கை ஆத்தோட போய்கிட்டு இருக்காரு. என்னது? நீ என்ன ஐயோ, இருங்க. உங்க புருஷனை காப்பாத்ததான் கைலாஷ் போயிருக்காருல்ல, பயப்படாதீங்க. வாங்க. இல்ல, அவர் ஒரு முடிவோட தான் கங்கை ஆத்துல போய் இறங்கி இருக்காரு. நான் அவர் கூடயே போயிடுறேன்னு விட்டுடு. ராஜலட்சுமி, சொன்னா கேளுங்க. கங்கைக்கு போய் என்ன பண்ண போற ராஜலட்சுமி? நீங்க உன் பேரு எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஒன்ன மட்டும் இல்ல, உன் புருஷன் யாருங்கிறதும் எனக்கு தெரியும். 25 வருஷம் கழிச்சு இந்த காசி மண்ணுக்கு வந்திருக்கியே, அது நிஜம்தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? காசிக்கு வரமாட்டேன், காசி விஸ்வநாதரை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னவரை விடாப்பிடியா கூட்டிட்டு வந்து இப்படி கங்கையோட விட்டுட்டேனே.
என்னையும் அவரோட போக விடாம இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டா. நான் இனிமே உயிரோட இருக்கவே மாட்டேன். என் புருஷன் போன கங்கையோடயே நானும் போயிடுறேன். நில்லு. உன்னால போக முடியாது. உன்னோட இதே பரிதவிப்பு, இதே பதட்டம் 25 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்துச்சே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கங்கைக்கரைக்கு குடும்பத்தோட வந்திருந்த நீ எதை இழந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என் குழந்தைய இதே கங்கையில பறி கொடுத்த. இன்னைக்கு என் புருஷனை இதே கங்கையில பறி கொடுக்கவான இவ்வளவு தூரம் வந்தேன். இல்ல சாமி, இல்ல. உன் குழந்தைய நீ பறி கொடுக்கல ராஜலட்சுமி. சுவாமி, உன் குழந்தை உயிரோட தான் இருக்கா. அதுவும் உன் பக்கத்திலேயே இருக்கா. இதோ இந்த நீலாம்பரி தான் உன்னோட ராஜகுமாரி. ராஜகுமாரி, குருஜி. கொடு. ராஜகுமாரி, இது சாமிக்கு போட்டது. நீ எதுக்கு போட்டுக்கிட்ட? நீங்க தான் ஊருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். என் பொண்ணு ராஜகுமாரி போட்டிருந்தது இந்த செயின், இந்த துணி. மாசம் நான் சுமந்து பெத்தெடுத்து ராஜகுமாரி நீதானா? நீ கங்கையோட போயிட்டேன்னு நினைச்சேனே, ராஜகுமாரி கிடைச்சிட்ட. என் பொண்ணு கிடைச்சிட்ட. என்ன சோதனை இது? ஆத்தோட போயிட்டதா நினைச்ச நீ கிடைச்சிட்ட. ஆனா உன் அப்பா ஆத்தோட போயிட்டாரே. என் நிலைமைய பாத்தியா? பெத்த பொண்ணு திரும்ப கிடைச்சு கட்டண புருஷனை பறி கொடுத்த பாவி ஆயிட்டனே. அப்படின்னா கங்கையில முழுகினது? ஆமா ராஜகுமாரி, உன் அப்பா தான் கங்கையில முழுகினாரு. நீ வரதுக்கு முன்னாடிதான் அவர் ஆத்துல முழுகினாரு. அவரை பார்க்கணும், அவரை உடனே காப்பாத்தணும். வாங்க போலாம். நில்லுங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அதை மாத்த முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா அம்மாவோட வந்த நீ அவங்கள பிரியணுங்கிறது விதி. அதே விதிதான் இப்போ உன் அம்மாவை கொடுத்து அப்பாவை பிரிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? என் அப்பாக்கு என்ன ஆச்சு? விதியோட விளையாட்ட நான் விளக்க முடியாதுமா. இதுவரைக்கும் நீலாம்பரியா இருந்த நீ இனி ராஜகுமாரியா வாழணுங்கிறதால அந்த விதி நடத்துற விளையாட்டுதாமா இது. விதி என் வாழ்க்கையில விளையாடினதெல்லாம் போதும். இனிமேல என்னால எதையும் இழக்க முடியாது. எல்லாத்தையும் எழுந்துட்டு குலதெய்வத்தை பார்க்க காசிக்கு வந்தா
அந்த குலதெய்வம் என் தாலியை பறிக்க நினைச்சா என்ன நியாயம்? எனக்கு என் புருஷன் வேணும், உயிரோட வேணும், வேணும். வாமா போலாம். ராஜகுமாரி, ராஜகுமாரி, விதியால எழுதி வைக்கப்பட்ட நாடகத்தை மனுஷங்களால மாத்த முடியுமா? உனக்கான கடமை இனி நீ பிறந்த குடும்பத்தை காப்பாத்துறதுதான். இப்போ உன் குழப்பமெல்லாம் தீர்ந்ததா? என்ன பேசுறீங்க குருஜி? முகமே தெரியாத எங்க அப்பாவை இழந்துட்டு நான் நிக்கிறேன். நீங்க என்னடானா என் கடமை பத்தியும் குழப்பத்தை பத்தியும் சொல்றீங்க? எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு என்ன யோசிக்கிற ராஜகுமாரி? இனிமேதான் உன் பொறுப்புகள் ஆரம்பம். இதே ஆசிரமத்துல உனக்கு நீலாம்பரின்னு பேர் வச்சு ராஜகோபால் குடும்பத்துக்கு தத்து கொடுத்தேன். இப்போ உன்னை ராஜகுமாரியாக்கி உன்னை பெத்த அம்மா கிட்டயே உன்னை நான் ஒப்படைக்கிறேன். இனிமே நீ ராஜகுமாரியா வாழு. உன் வாழ்க்கை பயணத்தை விதிதான் தீர்மானிக்கும். ஆமா கைலாஷ், கங்கையில அடிச்சிட்டு போனவர் தான் என் அப்பா. அவரை உயிரோட நான் பார்த்தாகணும். போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல, நீ அவங்கள கூட்டிட்டு போய் ஒரே இடம் விடாம தேடு. ஓகே, கண்டிப்பா கிடைப்பாரு. நான் பாத்துக்கிறேன் நீலாம்பரி, நீ கவலைப்படாத. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா இங்க ரொம்ப பயந்து போய் தவிச்சிட்டு இருக்காங்க. பாவ நீலாம்பரி, பத்திரமா பாத்துக்க. சீக்கிரமா ஒரு நல்ல செய்தியோட எனக்கு ஃபோன் பண்ணு கைலாஷ். நிச்சயமா. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். அப்பா கிடைச்சிட்டாரா? நாம ஏன் இன்னும் இங்க இருக்கணும்? இந்த சாமியார் என்னடா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தாலி பறி போயிடுமா? வேண்டாம், இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க வேண்டாம். வா, அப்பாவை போய் தேடலாம். வா. அம்மா பயப்படாதீங்கம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. போலீஸ் எல்லாரையும் விட்டு தேட சொல்லிருக்கேன். எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. இல்ல, என்ன சொல்லி நீ என்ன சமாதானப்படுத்த முடியாது. நீ இப்பவே என் கூட வா, இல்லன்னா நானே கிளம்பி போறேன். என்னம்மா இது? என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்பா கண்டிப்பா கிடைப்பாருமா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எந்த நம்பிக்கையில என்ன அமைதியா இருக்க சொல்ற? அந்த சாமியார் பேசுறத கேட்டதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு துடியா துடிக்குது. ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு இப்பவே உங்க அப்பாவை பார்க்கணும். என்ன தடுக்காத. அம்மா, போறேன். அம்மா ப்ளீஸ். எனக்கு மட்டும் அப்பாவை பார்க்கணும்ன்ற ஆசை இல்லையா? என்ன பெத்த அப்பா முகத்தை பார்க்க நானும் உங்களை மாதிரி துடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த நேரத்துல நம்ம கங்கையில போய் தேட முடியுமாம்மா? கைலாஷ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தீவிரமா தேட சொல்லிருக்கேம்மா. எப்படியும் அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. என் மனசு கேட்க மாட்டேங்குது ராஜகுமாரி. எதுக்கும் சாமியாரை பார்த்து அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுன்னு கேட்டுட்டு வந்துருவோம். வேண்டாம்மா, இந்த நேரத்துல போய் அவரை தொந்தரவு பண்ண வேணாம். காலையில வரைக்கும் பொறுமையா இருங்கம்மா. அப்பாவை எப்படி உங்க கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன். காட்டுவியா? காட்டுறேம்மா, கண்டிப்பா காட்டுறேன். அழாதீங்கம்மா, வாங்க. எனக்கு எனக்கு என் புருஷன் வந்துட்டாரா? ஐயோ, எனக்கு எனக்கு எங்க அவர் இன்னும் கிடைக்கலையா? ஏமா எங்க போயிட்டாரு?
ஐயோ என் புருஷன் क्या क्या My माँ husband, क्या my मैं वो husband. पूछ रहा हूँ अभी तक नहीं आया क्या ஐயோ நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலங்க. 25 வருஷமா காசிக்கே வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாரு. நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல கங்கையில இறங்கிட்டாரு. அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்க கால்ல வேணா கூட நான் விடுறேன். नहीं नहीं என் புருஷனை उठो माँ उठो கண்டுபிடிச்சு கொடுங்க. उठो मैं कोशिश करेंगे माँ मैं कोशिश करेंगे கொடுங்க. मैं बोलता ना उठो माँ ஐயோ. क्या ये उठो அம்மா என்னம்மா இது? எழுந்துருங்க. நீயே கேளு ராஜ்குமாரி. அப்பா எங்க? அவரை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேளு. ஐயோ நான் பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது எனக்கு புரியல. அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டு சொல்லு. பொறுமையா இருங்கம்மா, நான் கேட்டு சொல்றேன். इंस्पेक्टर क्या हुआ? कुछ पता चला? मेरा सारा रात को चेक किया कुछ पता नहीं मिला हम सोच रहेंगे वो इधर आगे रहेगा मैं पूरा देखा माँ अभी तक पता नहीं मिला என்ன சொல்றாங்க ராஜ்குமாரி? ராத்திரி முழுக்க தேடினாங்களாம்மா, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்களாம். நமக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா, இல்ல ஒருவேளை இங்க வந்திருப்பாருன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்காங்க. ஐயோ இங்க எப்படி வருவாரு? அவருக்கு நாம இங்க இருக்கிறது எப்படிமா தெரியும்? இவங்களோட போய் நாமளும் தேடலாம். வாமா. அம்மா அம்மா போலாம். அவசரப்படாதீங்கம்மா, கொஞ்சம் இருங்க, நான் கேட்டு பார்க்கறேன். अब क्या करना? कोई मिल सकती है हम आपको इन्फॉर्म करेंगे ठीक है அவங்க என்னமா சொல்லிட்டு போறாங்க? அப்பாவை ராத்திரி பூரா தேடி ஏன் கிடைக்கல? கங்கை ஆத்துல திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்துருச்சாம்மா. ஐயோ அம்மா அம்மா இருங்கம்மா, இருந்தாலும் அவங்க தீவிரமா தேடிட்டு இருக்காங்களா. ஆனா ஆனா என்னம்மா என்ன சொல்லு? அங்க அசி காட்னு ஒரு இடம் இருக்கு, அது வரைக்கும் தான் தேடி பார்க்க முடியுமா. அதுக்கு மேல சொல்லு ராஜ்குமாரி சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கு மேல கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தியா இருக்குமா, தேடுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஐயோ பயப்படாதீங்கம்மா, அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. அழாதீங்கம்மா.